நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, மாலத்தீவில் மாஸ் காட்டிய மோடி, பெட்டி பாம்பாய் அடங்கி போன முகமது முய்சு. மாலத்தீவில் மாற்றம் எப்படி ஏற்பட்டது? ஏன்னா இன்னைக்கு மாலத்தீவில் இருக்கக்கூடிய அதிபர் முகமது முய்சு. அவரு மாலத்தீவினுடைய அதிபராக தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது வெளியேறு இந்தியா, திரும்பி போ இந்தியா அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து தான் மாலத்தீவிலேயே போட்டியிட்டார். ஆனா அவரே இன்றைக்கு மாலத்தீவினுடைய சுதந்திர தினத்திலும் சரி, குடியரசு தினத்திலும் சரி, மோடி அவர்களை வரவேற்று சிறப்பிக்கின்றாரு. அப்படி மோடி அவர்கள் என்ன பண்ணாரு? மாலத்தீவினுடைய எதிர்ப்பு ஏன் கரைந்தது? எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணும்னா மாலத்தீவினுடைய அமைவிடத்தை பற்றி நாம பார்க்கணும். இரண்டாவது, முகமது முய்சு யார் என்பதை பார்க்கணும். மூன்றாவது, மோடி அவர்கள் மாலத்தீவுக்கு அப்படி என்ன பண்ணாரு, ஏன் மாற்றம் அடைஞ்சது அப்படின்னு பார்க்கணும். மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே சின்ன நாடா என்று கேட்டீங்கன்னா, சின்ன நாடுகள்ல ஒரு நாடு என்று சொல்லலாம். எந்த அளவுக்கு சின்னது அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியை விட 2 மடங்கு சின்னது. டெல்லி இந்தியாவுடைய ஒரு தலைநகரம். ஒரு நகரத்தை விட 2 மடங்கு சின்ன நாடு மாலத்தீவு. அதனுடைய பரப்பளவு 330 சதுர கிலோமீட்டர் மட்டும்தான். 1200 குட்டி தீவுகள் கொண்ட ஒரு நாடு. அந்த நாடு லட்சத்தீவில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இப்படி இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது மாலத்தீவு. மாலத்தீவு சுதந்திரம் அடைந்ததுல இருந்தே இந்தியாவுக்கு உரிய மதிப்பு மரியாதை தந்துட்டு தான் இருந்தது. மாலத்தீவுல ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்தாலும், அந்த கலவரக்காரர்களா இருந்தாலும் சரி, இல்ல முன்னாள் அதிபர்களோ முன்னாள் பிரதமர்களோ பிரச்சனைக்கு உள்ளாயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இல்ல ராணுவமே ஆட்சியை பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த அதிபர்களும் பிரதமர்களும் இந்தியாவுடைய தூதரகத்துல அடைக்கலம் ஆகிவிட்டார்கள் என்றால் இந்திய தூதரகத்துக்குள்ள ராணுவம் வராது. அந்த அளவுக்கு மாலத்தீவுல இந்தியாவுக்கு மதிப்பு இருந்தது. இந்த விஷயம் எல்லாம் எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ அதிபராக இருக்கக்கூடிய முகமது முய்சு பதவி ஏற்கின்ற வரைக்கும் தான். அவர் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுதே இந்தியாவை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்தார். என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, எங்க நாடு சின்ன நாடா இருக்கலாம், அதற்காக எங்க நாட்டை மிரட்டி பார்க்க வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பேர் குறிப்பிடாம எச்சரிக்கை விடுத்திருந்தார். சொன்னபடியே வெளியேறு இந்தியா என்ற பிரச்சாரத்தின் அடிப்படையில் மாலத்தீவினுடைய அதிபராக முகமது முய்சு அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்ற உடனே எந்த ஒரு அதிபராக மாலத்தீவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இந்தியாவுக்கு தான் முதல் பயணம். அது போல வந்தாரு. ஆனால் சம்பிரதாயத்துக்காக அவரு பாட்டுக்குன்னு சீனாவுக்கு போயிட்டார். சீனா கிட்ட போய் எங்க நாட்டினுடைய சுற்றுலா தலங்களை மேம்படுத்துங்க, உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எங்க தலங்களை பயன்படுத்துங்க, ராணுவ தலங்களோ நாங்க தரோம், எங்க கிட்ட 1200 தீவு இருக்கிறது, அங்க ராணுவ தலங்களையும் தளவாடங்களையும் கொண்டு நிறுத்துங்க, எங்களுக்கு இந்தியா கிட்ட இருந்து எந்த பைசாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கிட்ட போய் நிதி உதவி கேட்டான் இந்த முகமது முய்சு. ஆனா சீனாவும் மாலத்தீவுக்கு கடன்களை கொடுத்தாங்க. ஆனா கடன் மாலத்தீவு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கவே இல்லை. எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னும் போது, இந்தியாவுடைய கடத்தை அடைக்கின்ற அளவுக்கு சீனா இடத்துல பைசாவை கேட்டாங்க. ஆனா சீனாக்காரன் ஒரே வார்த்தை சொல்லி போட்டான், ஏண்டா 330 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நாட்டுல நான் என்னத்தடா எடுக்க முடியும், நீ கேட்கின்ற தொகை அளவுக்கு கொடுத்தா அப்படின்னு கைவிரித்து விட்டான். ஏற்கனவே கொடுத்ததே அதிகம், உரிய நேரத்துல எனக்கு கொடுப்போ அப்படின்னு திருப்பி அனுப்பிவிட்டான், துரத்தி அடிச்சுட்டான். அங்கிருந்து வந்த முகமது முய்சு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை நம்பினா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்றதுக்காக இந்தியாவிடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கம் காட்ட ஆரம்பித்தான் முகமது முய்சு. இந்தியாவை கடுமையாக விமர்சனம் செய்தாலும் இந்தியா மாலத்தீவுக்கு எதிராக பெரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. மாலத்தீவுடைய கருத்துக்கு பதில் அளிக்கவே இல்லை. அவங்க எதனா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மோடியை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்கு வருமானம் வர்றது ஒரே வழிதான், சுற்றுலா தான். அந்த சுற்றுலா பயணிகள் கூட இந்தியாவிலிருந்து தான் மாலத்தீவுக்கு போவாங்க.
அப்போ கொதிக்கிறத அடக்கணும்னா எரியறத எடுத்தா போதும். அதுக்கு என்ன பண்ணாரு, நம்ம நாட்டில் இருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு வேற ஒரு தளத்தை உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு போன நம்ம மோடி அவர்கள் பக்கத்துல லட்சத்தீவுல போயிட்டு கடற்கரையில ஜாலியா இத மாதிரி ஒரு சுற்றுலா தலம் இருக்க முடியுமா என்று கடல்ல குளிச்சாரு. நீல கடற்கரையும் நீல நீரும் மாலத்தீவு போன்றே இருந்தது. அங்க செடி கொடி மணற்பரப்பெல்லாம் மாலத்தீவு அப்படியே பிரதிபலித்தது. சினிமா பிரபலங்களும் பணக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. மாலத்தீவை புறக்கணித்தார்கள். அது பிரச்சாரமாகவே முன்னெடுக்கப்பட்டது. சோ சீனாகாரன் கடனும் கொடுக்கல, இந்தியாவை வம்பு இழுத்துட்டோம், இந்தியா கிட்டையும் கடன் கேட்க முடியாது. இப்ப சுற்றுலாவுக்கும் இந்தியர்கள் வரல. ஆனா சீனாகாரன் வருவான் அப்படின்னு பார்க்கும்போது சீனாகாரனுக்கு ஒரு தலை கணம். என்னடா என்று பார்க்கின்ற போது என் நாட்டை விட பெரிய வளமிக்க நாடா இல்ல இயற்கை வளம் நிறைந்த நாடா எது மாலத்தீவு, அங்க நான் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு என் நாட்டுல இல்லாத இயற்கை வளங்களோ இயற்கை காட்சிகளோ கடற்பரப்புகளோ கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவை சீனாக்காரங்க சட்டை பண்ணவே இல்லை. சோ பிறகு இந்தியாவிடம் சரணடைந்தாதான் சரியா இருக்குன்னு சொல்லிவிட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இந்தியாவிடம் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கம் காட்டினான். அது மட்டும் கிடையாது, இந்தியா மாலத்தீவுல கடல்ல மூழ்குகின்ற பொழுது இவன் எதிர்க்கின்றானே என்ற அடிப்படையில எந்தவித உதவியும் செய்யாம இல்ல, தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டே இருந்தது இந்தியா. மாலத்தீவுல ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம அங்க இருக்கின்ற மக்களை தான் சமாதானப்படுத்தணும், மக்கள் தான் நமக்கு ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு மாலத்தீவில் இருக்கக்கூடிய 5.5 லட்சம் மக்களுக்கும் இங்கிருந்து மோடி அவர்கள் வந்து படி அளந்து கொண்டே இருந்தார். மாலத்தீவு கடல்ல முழுகாம அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தார். அது கடல்ல முழுவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு நமக்கு நீர்வழி பாதையும் அவுட்டு, பாதுகாப்பு ரீதியாகவும் அச்சுறுத்தல். அதனால நாம மேற்காசிய பகுதி என்று சொல்லிவிட்டு அரபு நாடுகள்ல இருந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டு எந்த பக்கம் கப்பலை ஓட்டி வருது. அதனால அங்க இருக்கின்ற அதிபர் பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் இருக்க போறாரு அப்படின்னு தொடர்ச்சியாக மாலத்தீவுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதன் காரணமாக மாலத்தீவு மக்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மாலத்தீவு அதிபருக்கு எதிராகவே கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். நிர்வாக திறனற்ற குழப்பமான முடிவுகள் காரணமாக கடன் வலையில மாலத்தீவை சிக்க வைத்து விட்டார். இப்படி ஒரு அதிபரை நம்ம பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு மக்கள் அப்படியே திசை திருப்பினாங்க. அங்க இருக்கக்கூடிய அடுத்தடுத்து கட்ட அரசியல் தலைவர்களும் முகமது முய்சிக்கு எதிராக திரும்பி விட்டார்கள். திரும்பி போ இந்தியா என்று சொன்ன முகமது முய்சி அவர்கள் இப்ப என்ன பண்றாரு, வாங்க இந்தியா வாங்க அப்படிங்கிறார். அதனால தான் நம் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்கு நேத்து போனது 3வது முறை. அவங்களுடைய சுதந்திர தினத்துன்னு நினைக்கிறேன், இல்ல குடியரசு தினமோ ஏதாவது ஒரு தினத்துல வந்து நம்ம மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தாருங்க. சிறப்பான வரவேற்பு மோடிக்கு கிடைச்சதுங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்க நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசுகின்ற போது என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு பழங்காலந்தொட்டே இருக்குது. 2வது கடலை விட ஆழமானது. மாலத்தீவு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்திலும் நாம கைவிட்டதே கிடையாது. கொரோனா காலத்துல நாம மாலத்தீவுக்கு முதல் நாடாக இந்தியா கொரோனா தடுப்பூசியை கொடுத்தது, ஃப்ரீயா கொடுத்தது. இன்னைக்கு அரிசி பருப்பு எண்ணெய் தண்ணி என்று சொல்லிவிட்டு மாலத்தீவுக்கு நாம தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, மாலத்தீவினுடைய கட்டமைப்புக்காக நாம 5000 கோடி தரப்போறோம். அது மட்டும் இல்லாம மாலத்தீவானது இந்தியா இடத்துல ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருச்சு. அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க கடனை கட்டுகின்ற தவணை நாளை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கின்றோம். அதனால மாலத்தீவினுடைய பொருளாதாரமானது மீண்டும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு மாலத்தீவு கடன் கட்டுகின்ற நாள் தவணையை நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 10 ஆண்டு காலம் உயர்த்தி இருக்குது. அதனால 10 வருஷத்துக்கு மாலத்தீவுக்காரன் கவலைப்பட தேவையில்லை. வெறுமனே 330 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் அள்ளி கொடுப்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட அவ்வளவு கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். உண்மையா மாலத்தீவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இந்தியா கொடுக்கின்ற பணத்தை ஊழல் செய்யாம அப்படியே அந்த நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்தினாங்கன்னா இனிமே எந்த நாட்டுக்கிட்டையும் கடன் வாங்கவே தேவையில்லை. சென்னையை விட சின்ன நிலப்பரப்பு தான் மாலத்தீவு. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த 5000 கோடி வச்சுக்கிட்டு சரி பண்ண முடியாதா? நாம் 5000 கோடி கொடுக்குறோம், அவன் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வருமானமே இல்லையா? ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. அப்ப மாலத்தீவை எப்படி எல்லாம் இழைக்கலாம்? ஊழல் தான் அதிகரித்து போய் கிடக்கிறது. அது மட்டும் இல்லாம மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுடன் நெருக்கத்தில் இருக்காங்க.
அதற்காக யூபிஐ பண பரிவர்த்தனையை வேற தொடக்கி வச்சாரு நம்ம மோடி. அது மட்டும் இல்ல, இந்தியாவும் மாலத்தீவும் கூட்டாக சேர்ந்து பல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தெல்லாம் மோடி அவர்கள் நேற்று போய் தொடங்கி வச்சிருக்கின்றாரு. ரெண்டாவது, இந்த மாலத்தீவினுடைய அதிபர் பதவியேற்ற பிறகு இந்தியாவுடன் 100 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. அதற்கு முன்பாக இவர் வந்த உடனே அந்த 100 ஒப்பந்தங்களையும் பரிசீலனை பண்ணி எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அவசரப்பட்டு உத்தரவிட்டு விட்டார். இப்படி அவசரப்பட்டு உத்தரவிட்டதுனால இப்போ அந்த திட்டங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, மீண்டும் கேன்சல் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்களை போடலாமா என்பதை பற்றி எல்லாம் மோடி அவர்கள் மாலத்தீவு அதிபருடன் பேச்சு நடத்துவார்னு சொன்னாங்க. சோ இப்போது இந்தியா மாலத்தீவுக்கு இடையில உறவு என்பது சகஜமா மாறி இருக்குது. ஏண்டா, ஆண்டாண்டு காலமாக மாலத்தீவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற இந்தியாவுக்கு எதிராக இவன் ஏன் திரும்பினா அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஒன்னு, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இந்தியாவை எதிரியா காட்டினான். ரெண்டாவது, மத அடிப்படைவாதிகள் மாலத்தீவிலும் இருக்காங்க. மாலத்தீவு என்பது ஒரு இஸ்லாமிய நாடு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அங்க இருக்கக்கூடிய மத குருக்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, எப்ப மோடியா அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரியாச்சு, அந்த எப்படா உள்ள உள்ளலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிவிட்டாங்க. பிறகு அங்க நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் அந்த மத தலைவரை கண்டித்ததுனால அந்த பதிவை நீக்கிட்டார். அது மட்டும் இல்லாம மாலத்தீவு நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம மோடி லட்சத்தீவுக்கு போனார். அங்க போய் பார்வையிட்டார், சுற்றுலா தலமாக மாற்ற முயற்சி எடுத்தார். உடனடியாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய 3 எம்பிக்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. உடனடியாக முன்னாள் அரசியல் தலைவர்கள் சில எம்பிக்கெல்லாம் மோடிக்கு எதிராக ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவிகள் கூட பறிக்கப்பட்டது. சோ மாலத்தீவு என்பது இந்தியாவுடைய ஒரு பகுதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இந்தியா கருதி தாராளமாக நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கிறது. இப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான உதவி மூலமாகவும், அது இல்லாம இந்தியா கிட்ட ஏகப்பட்ட கடனை வாங்கியிருப்பதாலும், மோடியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சலுகை காட்டுவதனாலும் மாலத்தீவுனால பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முடியல. நம்ம மோடி அங்க போயிருந்தாருங்க. அப்படி போயிருக்கின்ற பொழுது அந்த நாட்டுல மத அடிப்படைவாதிகள் மீண்டும் பிரச்சனை செஞ்சாங்க. என்னன்னா, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, தப்பா சொல்லிட்டு இருந்தேன்னு நான் மன்னிச்சிருங்க. அந்த நாட்டுல குடியரசு தினமா இல்ல சுதந்திர தினமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு 60ஆம் ஆண்டு சுதந்திர தினம் என்றுதான் நினைக்கிறேன். அந்த விழாவில் மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற பொழுது நம்ம மோடி வருகிறாரே என்பதற்காக நம்ம நாட்டு கொடியும் அந்த நாடுகளுடைய வீதிகள்ல ஏற்றப்பட்டதாம். அதே மாதிரி மாலத்தீவினுடைய கொடிகளும் ஏற்றப்பட்டதாம். சோ இப்படி 2 நாட்டு கொடியும் மாலத்தீவு முழுவதும் காணப்பட்டதுனால மத அடிப்படைவாதிகளை பொறுத்த வரைக்கும், ஏண்டா இது இந்தியாவா இல்ல மாலத்தீவாடா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரமா இல்ல இந்தியாவுக்கு சுதந்திர தினமாடா, இரண்டா தெருக்களிலும் வீதிகளிலும் 2 ஒண்ணுதானா, நகரங்களிலும் எதுக்குடா இந்தியா கொடியை ஏற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னு மத அடிப்படைவாதிகள் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நிர்வாக திறனற்று கடன் வலையில சிக்கிய முகமது முயிஸ் அவர்கள் மோடி இடத்துல சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீண்டும் முகமது மொய்சி அவர்கள் நம்ம மோடி அவர்கள் அழைத்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். நம்ம நாட்டில் நடக்கூடிய விழாவுக்கு நான் தான் வருவேன் என்பதை முடிவெடுக்கிறது. நம்ம நாட்டுக்கு யாரு சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்றத நம்மளால முடிவெடுக்க முடியல. பாத்தியா எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம், பாத்தியா அப்படின்ற அளவுக்கு மாலத்தீவில் இருக்கக்கூடிய மத அடிப்படைவாதிகள் வந்துட்டாங்க. நம்ம மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, மோடி அவர்கள் இந்தியா கொடியுடன் வந்திருக்கின்றாரா இல்ல காவி கொடியுடன் வந்திருக்கின்றாரா, எப்படி மோடி அவர்கள் அழைக்கலாம்? திறனற்ற அரசாங்கமானது மோடி இடத்துல அடிமையாகி போச்சு அப்படின்னு மத அடிப்படைவாதிகள் மோடி வந்ததுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனா அந்த நாட்டு அதிபருக்கு தெரியும், நிர்வாக ரீதியாக பதவியில் போய் உட்கார்ந்த பிறகு இந்தியாவை புறக்கணித்து விட்டு மாலத்தீவு ஒரு அடி கூட நகர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்தியா மாலத்தீவுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்திருக்குது என்று சொல்லிட்டு, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த நாட்டு அதிபரும் இன்னொரு நாட்டை நேசிக்க மாட்டாங்க, இன்னொரு நாட்டு தலைவரை நேசிக்க மாட்டாங்க. அவங்க நாட்டை தான் நேசிப்பாங்க, அவங்க நாட்டு அரசியல் தலைவர்கள் மக்களை தான் நேசிப்பாங்க. அந்த மாதிரிதான் மாலத்தீவு கூட நம்ம நாட்டு பிரதமரை நேசிக்க வேண்டாம், நம்ம நாட்டு கொடியை நேசிக்க வேண்டாம். ஆனா மாலத்தீவுக்கு உற்ற நண்பன் யாரு? கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் சரி, மாலத்தீவுடைய வளர்ச்சிக்கு யார் உதவுறாங்க? மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்கன்னா யார் உதவுறாங்க? உனக்கு எண்ணெயிலிருந்து அரிசியிலிருந்து யார் தர்றது? அப்போ
கொடுத்த கடனையும் கேட்காம சும்மானா மருந்து உதவிகளும் கொடுத்து விட்டு பிறகு மோடி அவர்கள் காவி கொடியுடன் வருகின்றார். நம்முடைய சுதந்திர தினத்துக்கு யாரு கலந்துக்கணும் என்பதை பற்றி கூட நம்மளால முடிவெடுக்க முடியல. அந்த அளவுக்கு அடிமையா இருக்கிறோமா அப்படின்னு கேட்க முடியுமா? ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டை எப்படி அடிப்பணிய வைக்க வேண்டுமோ அப்படி அடிப்பணிய வைப்பாரு. அந்த நாட்டை பற்றி கண்டுக்கவே மாட்டாரு, கருத்து சொல்லவே மாட்டாரு. சோ அவருடைய இலக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களை நமக்கு ஆதரவாக மாற்றுவது. அப்படிதான் மாலத்தீவு மக்களை இந்தியாவுக்கு ஆதரவாக மாற்றினாரு. தொடர் உதவிகள் மூலமாக சீனா பக்கம் ஆட்சியாளர்கள் மாறுகின்றார்களே, அவங்க நமக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுகின்ற போது ஆட்சியாளர்களை தூக்கி எறிவது மக்கள் தான். அப்போ அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை குர்றா அப்படின்னு சொல்லித்தான் மாலத்தீவுல மாஸ்க் காட்டினாரு. இப்போ சுதந்திர தினத்திலும் போய் செமையா மாஸ்க் காட்டிட்டு வந்திருக்கிறாரு. மோடியினுடைய அரசியல் சாணிக்கத்தனமே வேற. மாலத்தீவு போல இருக்கக்கூடிய குட்டி நாடுகளுக்கெல்லாம் அது எங்க தெரிய போகுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. நன்றி.